என்னடி காலையில எழுந்ததும் என் அம்மா என் அம்மான்னு ஓடுவ, இன்னைக்கு என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? ஓ, உங்க அம்மா கூப்பிட வர்றதுக்காக நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. யாதி சொன்னா உங்க அம்மா கூப்பிட வருவான்னு? அவளுக்கு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல, இதுல அவ வந்து உன்னையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கவா? என்னடி விவரம்லாம் கூடி போச்சு போல. வாய் வாய் இரு, இந்த வருஷம் ஸ்கூல் திறப்பாங்கல, உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன். ஸ்கூலுக்கு போறியா? அடியே, நீ நல்ல உங்க அப்பே மாதிரி, உன்னையெல்லாம் இப்படி சொல்லி ஏமாத்த முடியும்? ஸ்கூலுக்கு போறாளாம் ஸ்கூலுக்கு. லட்டு குட்டி, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டிமாவை ஏதாவது தொந்தரவு பண்றியா? அடியே, நானா உன்னை தொந்தரவு பண்றேன்? போலாண்டா லட்டு குட்டி, அம்மாவுக்கு நல்லா சரியாயிடுச்சான். அப்பா இப்ப ஆபீஸ் போறதுனால அங்க கூட்டிட்டு போல, அதனால நீங்க கொஞ்ச நேரம் இரு. அம்மா இல்லாட்டி ஸ்வேதா அக்கா வருவாங்க, உன்னை கூட்டிட்டு போவாங்க, நீ அங்க போய் விளையாண்டுட்டு இரு. என்னம்மா? வருவாங்கம்மா, அவங்களுக்கு வேலை இருக்கும்ல, அதை முடிச்சுட்டு வருவாங்க. இப்ப என்னடி கொஞ்சம் லேட்டா வந்தா நீ பொறுமையா இருக்க மாட்டியா? என்னடி என்ன வா இதெல்லாம்? என் அபிக்குட்டி இந்த அளவுக்கு பேச பழகிட்டீங்களா? லட்டுமா, பெரியவங்கல்ல அப்படிலாம் பேசக்கூடாது. ஏ ராமு, நீ வேற. சின்ன பிள்ளை பேசுறா, இருக்கட்டும். அவ பேசுறது ரசிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் பாட்டிமா, இருந்தாலும் லட்டுக்குட்டி, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், இப்படி பேசக்கூடாது, சரியா? சரி, அப்பா ஆபீஸ் கிளம்பட்டா? பாப்பா அம்மா வீட்டுக்கு போனா சமத்தா இருக்கணும். சரிடா கண்ணு, பாத்துக்கோ. அப்பா 2 நாள் ஃபுல்லா உன் கூடயே இருந்துட்டேன், அதனால இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும். பாப்பா சமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கணும். ம், பாட்டிமா பாத்துக்கோங்க. ஏ ராமு, சிவானிக்கு போன் பேசுனியா? சரியா போச்சா? ஆமா பாட்டிமா, காலையிலே கேட்டேன், நல்லா இருக்கேன்னு சொன்னா. அப்பாவை கூப்பிட வரேன்னு சொன்னா. பாருங்க, அவளால வர முடியாட்டி நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பாப்பா அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுங்க. அங்க போனா கொஞ்சம் அவாட்டுக்குள்ள ஆடுவா. சரியா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன் பாட்டிமா, பாத்துக்கோங்க. ம். லட்டுமா, டாடா. சமத்துமா. நேத்து கண்ட கனவு வேற ஊர்த்திக்கிட்டே இருக்கே. கனவை யோசித்து யோசித்தே கிறுக்கு பிடிச்சிரும். என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு, ஏன் ராம் இப்படி பண்ணேன்னு கேட்டா. அப்புறம் அண்ணனை அடிச்சேன்னா எந்த அண்ணனை எதுக்காக அடிச்சிருப்பேன் அத தெளிவா சொல்லல. அப்புறம் என் அண்ணன் இப்படி பேசினா நீ அடிச்சிருவியான்னு கேட்டா, எந்த அண்ணன் என்ன பேசியிருப்பான்? ஐயோ, குழப்பமா இருக்கு. ஏ சிவானி, கனவுல வந்ததும் வந்த அழகான ஒரு மூமெண்ட்ல வந்திருக்கலாம்ல. எந்த ஒரு சீனுக்கு போய் கனவுல வந்திருக்க? அதுவும் கல்யாணத்துக்கே வரமாட்டேன், இனி நீ என்ன பாக்காத. ஐயோ, நேத்து நடந்தது ஃபுல்லா கனவுதான். ஆனா என்னமோ நிஜத்துல நடந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. சிவானிய பார்க்க கூட ஒரு வித பயமா தெரியுது. இவ்வளோ தத்ரூபமாவா கனவு கண்டோம்? என்னத்த சொல்ல, சிவானிட்ட காலையிலே போன் பேசினேன், அவ எப்போதும் போலதான் பேசினா. சரி ஓகே, ஈவினிங் ஆபீஸ் போயிட்டு வந்து சிவானிய பாத்துக்கலாம். இப்ப ஆபீஸ் கிளம்புவோம். சிவானி, சிவானி, நான் என்ன சொன்னேன்? உடம்பு சரியானதும் மாடி இறங்காத, திரும்பவும் காய்ச்சல் வரும் சொன்னேனா இல்லையா? சத்தியானா, 3 நாளா ரூம்லயே தான் இருந்திருக்கேன், அதுக்கு மேல ரூம்ல இருக்க முடியலனா. சரி, ஆனா இங்க வீட்டுக்குள்ளே இரு, வெளியே எங்கேயும் போக கூடாது. சரிண்ணா. ஆனா நான் ஒரு எக்ஸாம் எழுதாம விட்டுட்டேன், அதை என்ன பண்றது? நான் போய் பேசுறேன். காலேஜ்லயா? நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்குள்ள இரு போதும். சரிண்ணா. இன்னும் வீட்டுக்குள்ள இரு, எங்கேயும் போகாத, இதத்தான் சொல்றானா? ஐய, ஏன் சிவானி பாவம், இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா. ஐயோ, ராம், இந்த மாதிரி வாய் தான் பேசாதன்னு உன்ன சொன்னேன். பாரு, இதனால ஏதாவது பிரச்சனை வராம கனவு வேற கண்டு தொலைச்சிட்டேன். இருந்தாலும் இவனை பத்தி பேசாம இருக்க முடியலையே. சரி போவோம், நம்மளும் ஒரு என்ட்ரிய கொடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பலாம். நம்ம சிவானி இருக்கா, பேசாம எப்படி? சிவானி, இன்னைக்கு ஸ்வேதாவா கஞ்சி தான் போட சொல்லிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் கஞ்சியே சாப்பிடு. ஐயோ அண்ணா. சிவானி, கஞ்சி தான் சாப்பிடணும். நாளைக்கு வேணா உனக்காக ரச சாப்பாடு செய்ய சொல்றேன். நாளைக்கு ரசமா?
ஆ சத்யாண்ணா 2 நாளா சரியா சாப்பிடவே இல்லண்ணா. சாப்பிடவும் தோணல. எனக்கு இன்னைக்குதான் நல்லா பசிக்குது. குழம்பு சாப்பாடு சாப்பிடுறேன். முடியவே முடியாது. காய்ச்சல்னா கஞ்சி ரச சாப்பாடு தான். அதுவும் இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு மாத்திரை இருக்கு. கஞ்சி சாப்பிட்டு மாத்திரை போடு. நாளைக்கு ரச சாப்பாடு. நாளா நின்னு ஏதாவது சாம்பார் இல்ல பருப்பு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஆமா, அப்படியே இவர் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரு சாப்பாடுக்கு டைம் டேபிள் போட்டுட்டு இருக்காரு. சிவானி, உடம்புக்கு முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்ட. அதனால இன்னும் 2-3 நாளைக்கு அண்ணன் சொல்றத கேளு, சரியா? சரிண்ணா. ஹாய் சக்தி. என்ன இவன் பாக்குறான், அவன் முறைக்கிறா எதுக்காக? நேத்து நம்ம கண்டது கனவுதானா இல்ல நிஜமா? 2 பேரும் பாக்குற பார்வை சரியில்லையே, என்னவா இருக்கும்? கருப்பிய புடிச்சி வீட்டில் அடைச்சி துடைக்க சொல்லுகிற குடும்பம் இது என்ன குடும்பம் ஐயா? நான் எப்படி துடைப்பேன் ஐயா? கருப்பி சொல்லு பூமாரி. என்ன பாட்டு படிச்சிட்டு இருக்க? என்ன சொல்ல, ஏது சொல்ல, என் வேதனை யாரிடம் சொல்ல? கருப்பி, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? சோ சேட் பூமாரி, சோ சேட். என்ன கருப்பி? என்ன வீடு கட்டி வச்சிருக்கீங்க பூமாரி? என்ன வீடு கட்டி வச்சிருக்கீங்க? மாடியில 4 ரூம், கீழ 4 ரூம், இவ்வளவு பெரிய ஹால். எப்படி எப்படி நீங்க கட்டுவீங்க இவ்வளவு ஈஸியா? தொடச்சு எடுக்கிற எங்களுக்கு தான வலி. ஓஹோ, வீடு கட்டுறது ஈஸி, அதெல்லாம் தொடச்சு எடுக்கிறது கஷ்டம். எஸ், டெஃபினெட்லி. உனக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? அது அது வந்து ஐயோ, அதை நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லு, இல்லாட்டி திரும்பவும் போய் மாப்பு போடு. சொல்லு, என்னாச்சு? அது அது என்னன்னா பூமாரி, என்னோட இவங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சண்டை. அதனால எனக்கு இன்னைக்கு வேலை பார்க்க தோணல பூமாரி. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும். எதுக்கு அந்த லீவு? அதுவா? பூமாரி கதறி கதறி அழணும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும். உனக்கு லீவு இல்லைன்னு யார் கருப்பி சொன்னா? போ போ, இதெல்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். இல்ல பூமாரி, இல்ல. சாந்தி அம்மா வெளிய கடைக்கு போயிருக்காங்க. வரங்குள்ள வீடு சுத்தமா இல்லாட்டி என்னதான் திட்டுவாங்க. அதனால நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு தான் பாட்டு படிச்சியா? கருப்பிய புடிச்சி வீட்டுல அடைச்சி குடும்பப்படுத்துற குடும்பம். ஏய் கருப்பி, அடி வாங்குவ. குமாரி, அப்பனா நீ எனக்கு ஒரு வழி சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் என்னால வீட்டை க்ளீன் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த கூருக்கு வடிய மாப்பு போடவே முடியாது. ஏய் கருப்பி, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. இப்போ அத்தை வந்தா நான் சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல, சாந்திமா நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க பூமாரி. அந்ததான் ஏன் வீடு சுத்தமா இல்லன்னு திட்டதான் செய்வாங்க. அப்பனா சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கருப்பிய பிடிச்சி கொடுமைப்படுத்தி வேடிக்கை பாக்குற குடும்பம். ஐயய்யய்ய, சரியா போச்சு. ஏ கருப்பி, வாட்? ஏ கிறுக்கி கருப்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட வந்து எப்ப சொன்ன ரூம் எல்லாம் ஒதுக்கு, நான் வந்து மாப்பு போட போறேன்னு? நானும் 1 மணி நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஒதுக்கி வச்சிட்டு. இன்னும் ஹாலே நீ க்ளீன் பண்ணலையா? கருப்பிய பீடிச்சி திட்டி கிழிச்சி சந்தோஷப்படுகின்ற குடும்பம். என்ன ஹாசினி, உனக்காக திரும்ப பாட முடியாது. டுடே என்னால வேலை பார்க்க முடியாது. ஏன் ஏன் முடியாதுன்னா முடியாது. எனக்கு என்ன, உட்காந்துட்டு அம்மா வந்ததும் திட்டுவாங்க. கல் நெஞ்சக்காரி. ஹாசினி, அத்தை நம்ம கிட்ட நேத்து என்ன சொன்னாங்க? இந்த பாருமா பூமாரி, நாளைல இருந்து ஹாசினி ஓம் பொறுப்பு. அவளை வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்க வைக்கிற. பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கோ. அத்தை இப்படி சொன்னாங்கல்ல, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஹாசினிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் முடிச்சு போயிட்டா அவ கூட நம்ம சண்டையே போட முடியாது. இப்போ வரைக்கும் அவ கூட சண்டைங்கிறதே போட்டதில்ல. இன்னைக்கு போட்டுறலாமா? ஆரம்பிக்கலாம். ஹாசினி, சொல்லு பூமாரி. கருப்பிக்கு உடம்புக்கு முடியலையா, அவளால மாப்பு போட முடியல, வீட்டெல்லாம் கிளீன் பண்ண முடியல, அப்படியே போட்டு வச்சிருக்கா. ஏ கருப்பி, என்னாச்சு? அப்படியே உனக்கு முடியல? ஆமா ஹாசினி. ஹாசினி, இன்னைக்கு ஒரு நாள் கருப்பி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணி மாப்பு போட்டுரு. நானா? நீதாமா. நேத்து கூட அத்தை சொன்னாங்களே, இன்னில இருந்து வீட்டு வேலையெல்லாம் பழகிக்கோ, நீ கண்டிப்பா பாக்கணும்னு. ஆரம்பி. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மாப்பு போடுறதுல இருந்து ஆரம்பி. ஏய், எனக்கு கிச்சனுக்கு போய் சமையல் வேலை பார்க்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்புறம் முடிஞ்சா துணி துவைன்னு சொன்னாங்க. நீ என்ன வீட்டுக்குலாம் மாப்பு போட என்னால சத்தியமா முடியாது. கருப்பி, உன்னால முடிஞ்சா செய், இல்லாட்டி போட்டுட்டு போ. அம்மா வந்ததை நான் பேசிக்கிறேன். ஹாசினி, என்ன பேசுவ? குமாரி, இன்னைக்கு ஒரு நாள் வீடு துடைக்கலாட்டி என்னவா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். அதுதான் என்ன பேசுவ? என்ன பேசுறதே? கருப்பிக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்ல வேண்டியதா? ஓ, அப்பனா நீ என்ன பண்ற? நானா? நீயேதாமா.
காலேஜ் முடிஞ்சது, வீட்ல சும்மா தான் இருக்க. மேரேஜ் வேற ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிறது பாக்குறது நல்லது தானே? போ போ, அத்தை வரவங்கள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடி. பூமாரி, என்னால சத்தியமா முடியாது. அம்மா சொன்னாங்க தான், நான் இல்லைங்கள. அதுக்காக கிச்சன்ல ஏதாவது ஒரு வேலை சொல்லு. காய் கட் பண்ண, மசாலா மிக்ஸில அரைச்சு கொடுக்க, அந்த மாதிரி வேலைனா நான் செய்றேன். இந்த மாப்பு போடுறது, பாத்திரத்தை கழுவுறது, துணி துவைச்சத மடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் என்னால முடியவே முடியாது. ஏன் முடியாது? பூமாரி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? ஹாசினி, என்ன பேசுற? அப்பனா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுடலாமா? க்ளீன் பண்ணாம வீடே நாரட்டுமா? என்னாச்சு பூமாரிக்கு? ஏன் இப்படி பேசுறா? எனக்கு கோவமான நம்ம கிட்ட பேச மாட்டாளே. அது மாதிரி நானே வேலை செய்றேன்னு சொன்னாலும் வேண்டாம்பா. இன்னைக்கு என்ன? ஹாசினி, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? போ போ, வேலைய பாரு. கருப்பி, சொல்லு பூமாரி. நீ போ, ஒரு ரூமுக்கு போ. ஓகே பூமாரி. நான் சாந்தியம்மா வரவங்கள எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிடுங்க, இல்லாட்டி என்னதான் திட்டுவாங்க. அதான் ஹாசினி இருக்கால, பாத்துக்குவா, நீ போ. கருப்பி, கருப்பி நில்லுங்கறேல. ஏய் போடாத, வாய உடைச்சு. ஹாசினி, கருப்பி கிட்ட ஏன் கத்துற? அவ ஒரு நாள் முடியலன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். க்ளீன் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஹால ஃபுல்லா சுத்தம் பண்ணிடு, அதுக்கப்புறம் எல்லா ரூமும். சீக்கிரம் சீக்கிரம் ஆரம்பி. ஹாய் சக்தி. ஹாய் ராம். ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆமா சக்தி. சக்தி, நீயும் ஆபீஸ் கிளம்பியாச்சா? சீக்கிரமா இருக்கு. ஆமா ராம், இப்பெல்லாம் ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதான். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ராம், நீ 2 நாளா ஆபீஸ் போகல, லீவ் எடுத்ததுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டாங்களே? அவங்க என்ன சொல்றது, நமக்கு தேவைன்னா லீவு போட்டு தானே ஆகணும். அது சரிதான். சக்தி ஓகே தான், நார்மலா தான் பேசுறான். ஆனா இவ எதுக்கு நம்மள முறைச்சுக்கிட்டே இருக்கா? சரி சரி, நான் கிளம்புறேன் ராம். சிவானிய பாத்தியா? இன்னைக்குதான் காலையில கொஞ்சம் நல்லா இருக்கா, உடனே மாடி இறங்கி கீழே ஓடி வந்தாச்சு. ஓடி வந்தது இல்லாம காலேஜ் போகணுமா, ஒரு எக்ஸாம விட்டுட்டு என்ன பண்ண ஏது பண்ணேன்னு ஆபீஸ் போறவன நிப்பாட்டி பேசிட்டு இருக்கா. ஓ அப்படியா? ஆமா ராம், காலேஜுக்கு போய் கொஞ்சம் பேசணும். பார்க்கலாம், இன்னைக்கு முடிஞ்சா போயிட்டு வந்துடுறேன். சரி சக்தி. சரி ராம், நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. சிவானி. சொல்லுனா. ஓய், அவ அண்ணன் திரும்பினதும் டக்குன்னு முகத்தை மாத்திட்டா. ஐயோ, அப்பனா அந்த கோபமான முகம் எனக்கு தானா? என்ன நடந்ததுன்னே தெரியலையே. நான் கிளம்புறேமா, உடம்ப பாத்துக்கோ. ஏதாவது ஒண்ணுனா உடனே அண்ணனுக்கு கால் பண்ணு. சரிண்ணா. அண்ணே வாரேன். பார்த்து போயிட்டு வானா. சரிம்மா. பார்த்து போயிட்டு வானா. பச்சை புள்ள பாரு. ஐயோ, என்ன திரும்பவும் மறைக்கிறா. ராம், ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணேனா? ஐயோ, என்ன பண்ணேன்? என்னம்மா, என்ன பண்ண? என்ன பண்ணியா? காலையில போன்ல உன்கிட்ட என்ன சொன்னேரா? என்ன சொன்ன? நீ ஆபீஸ் போகும்போது நான் உன்னை பார்க்கணும். 8:30 கிட்டக்க நான் கீழே இறங்கி வந்துடுறேன், கரெக்டா வான்னு சொன்னேனா இல்லையா? சொன்னியா? ராம். சொன்னமா, நான் தான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது உனக்காக? பாவம், எங்க அண்ணன் போறவன புடிச்சு நிப்பாட்டி வச்சு பேச வேண்டியதாய் போச்சு. என்ன என்ன சிரிக்கிற? இல்ல பரவாயில்ல. உங்க அண்ணனும் நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரே, நான் கூட கேட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா கஞ்சி சாப்பிடணும், நாளைக்கு ரசச்சோறு. கேட்டேன். ஹே ராம், சிரிக்காத, அடி வாங்குவ. சரி சிவானி கிட்ட கேப்போமா? என் அண்ணனை அடிச்சேன்னா அது எந்த அண்ணன்னு தெரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு தூரம் நம்ம கூட சண்டைக்கு வாரனா? திருவாவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, சக்தியை ரொம்ப பிடிக்குமா? 2 பேத்துல யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நான் அடிச்சிருப்பேன். விசாரிச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்கிடுவோம். ராம். சொல்லு சிவானி. என்ன பண்ணிட்டு இருக்க? திரும்பி அங்க யார பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஏதோ கஞ்சி மாதிரி பாட்டிமா கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். கஞ்சி மாதிரியா? ஆமாமா, ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். நல்லாதான் இருந்தது. சரி அதை விடு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், சொல்றியா? உனக்கு திருவ ரொம்ப பிடிக்குமா, சக்தியா ரொம்ப பிடிக்குமா? ஏராம் கேக்குற? சொல்லுமா. 2 அண்ணன்களை ரொம்ப பிடிச்ச அண்ணன் யாரு? 2 பேத்துல ராம், எனக்கு 2 பேத்தையுமே ரொம்ப பிடிக்கும். 2 பேத்தையும் பிடிக்குமா? நான் 2 பேத்தையும் அடிக்கலையே. என் அண்ணனை எதுக்கு அடிச்சேன்னு தானே கேட்டா, அண்ணன்களன்னு கேட்கலையே. என்ன ராம்? அது ஒண்ணு இல்லம்மா. நீ யாரையாவது ஒரு ஆளை சொல்லு. திருவ ரொம்ப பிடிக்குமா, சக்தியா ரொம்ப பிடிக்குமா? என்ன ராம், தேவையில்லாத கேள்விலாம் கேக்குற? எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஏய், அதெல்லாம் இல்ல. உனக்கு ஒரு ஆளை ரொம்ப பிடிக்கும், அது யாருன்னு சொல்லு. உனக்கு என்ன ஆச்சு? இல்ல சிவானி, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. எனக்கு 2 அண்ணன்களையும் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி உன்னையும். சிவானி, சும்மாலாம் சொல்லாத. சும்மாவா? உனக்கு உன்னோட 2 அண்ணன்களை தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப முக்கியமும் கூட. நானும் கிடையாது. ஏன்
ராம் இப்படி சொல்ற? என் அண்ணன்களை விட இப்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏய் பொய் சொல்லாத. ஏ உண்மைதான் ராம். ஆமாமா இப்ப ஒண்ணுங்கிற, நேத்து ஏன் அப்படி பேசுன? எப்படி? அதான் என் அண்ணனை நீ அடிச்சிட்ட, உன்கிட்ட நான் பேச மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், என்ன தேடி வந்தா செத்துருவேன், என்ன சொன்ன? ஓ சிவானி, உனக்கு என்ன விட உங்க அண்ணனுக்கு 2 பேர் தான் முக்கியம். ஏய் ஏய் என்ன சொல்ற? என் அண்ணனை நீ அடிச்சியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஐயோ அவசரப்பட்டுட்டியே ராம், எல்லாத்தையும் உளறிட்டியே. ராம், ஏ ராம். சிவானி என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு டவுட், கிளியர் பண்றியா? ம், நல்ல பிள்ளைல. சரி சொல்லு. இப்போ நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆ, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஓ, அப்ப பார்த்து உங்க அண்ணன்ல ஒருத்தனை நான் சாப்பு சாப்புன்னு அடிச்சிட்டேன். ஐயோ. ஏன் நிஜத்துக்கு இல்ல, சும்மா அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. சரி, இப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? இல்ல என் அண்ணன் அப்படி அடிச்சிட்டியலான்னு என்கிட்ட கோவமா பேசி கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவியா? இல்லனா இல்லனா? நான் உன்னை ஏமாத்திட்டேன், உங்க அண்ணனை அடிச்சிட்டேன்னு ஏதாவது தப்பான முடிவு எதுவும்? ஏய் லூசாடா நீ. லூசா? லூசா நீ? எங்க அண்ணன் அடிச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேனா? உன்னை விட்டுட்டு போயிருவேனா? சிவானி அப்பனா போக மாட்டியா? உங்க அண்ணனை அடிச்சாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன ஆச்சு உனக்கு? ஏய் சொல்லு. எங்க அண்ணனை நீ எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியாது. வேற என் அண்ணன் மேல தப்பு இருக்கலாம், இல்ல ஓ மேல தப்பு இருக்கலாம். என் அண்ணன் மேல தப்பு இருந்து நீ என் அண்ணனை அடிச்சிருந்தேனா? அடிச்சிருந்தேனா? என் அண்ணனை ஒரு அடி அடிச்சேனா உன்னை 4 அடி அடிப்பேன். உன் அண்ணன் மேல தப்பு இல்லாம நான் அடிச்சிருந்தேனா? 100 அடி அடிப்பேன். ம். என்ன 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 பாக்குற? என் அண்ணன்களை எதுக்குடா அடிச்சேன்னு உன் சட்டையை பிடிச்சு கேட்பேன். உன்னை அடிப்பேன், சண்டை போடுவேன். அதுக்காக உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். கேட்டியே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவியான்னு? கொன்றுவேன். இப்படியெல்லாம் ஒரு பேச்சு கூட சொல்லாத. சும்மா உன்கிட்ட பேசுறேன். என் அண்ணன் வீட்டுல இருக்கேன், ஆனா மனசளவுல எப்பவோ நான் உனக்கு பொண்டாட்டி தான். என் அபிக்குட்டிக்கு நான் அம்மா தான். அதெல்லாம் எப்பவும் மாத்தவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஓகேவா? இறகை போல் ஒரு வேகத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நிலவை போல் உனை தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். நீ எனது உயிராக, நான் உனது உயிராக, ஓரளவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். சிவானி ஐயோ, உன்னை இப்படி தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ராம், ஏ ராம். சிவானி. ஐயோ கனவா? அடடா, இந்த கனவு நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஏ ராம். சிவானி என்னாச்சு? அது நான் சொன்னதை முத கேட்டியா? சொல்லுமா. நான் என்ன சொன்னேன்? உனக்கு என்ன பிறந்தேனே, நீ எனக்காக நான் உனக்காக. இது எப்பவும் யாராலையும் மாத்த முடியாது. நல்லா புரிஞ்சது. ஓகே ராம். இங்க பாரு, ஏதோ சொன்ன எங்க அண்ணனை அடிச்சேன் அப்படி இப்படின்னு. அது சும்மா நீ என்ன சொல்றேன்னு பாப்போன்னு. நான் என்ன சொல்ல போறேன்? அண்ணன் மேல தப்புனா அவனை திட்டுவேன், அவன் மேல தப்புனா 2 அறை அறைவேன். அவ்வளவுதான். இதுக்காகலாம் என்னால யாரையும் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. எனக்கு எப்பவும் எல்லாரும் வேணும். ஓகேவா? ஓகே தான். ஆனா அது என்ன, உங்க அண்ணனை நான் திட்டுவ, என்னன்னா அறைவ? அதுவா, நீயே நானும் ஒண்ணு அடிச்சுக்கலாம். ஏன் அண்ணனை அடிக்கதான் அன்னிகா இருக்காங்கல்ல, அவங்க அடிச்சுக்கட்டும். சரி சரி, எவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டோம். கிளம்பு கிளம்பு, ஆபீஸ்க்கு லேட் ஆக போகுது. எனக்கு பெரிய இந்த ஆபீஸ், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஹே ராம், சரிதான். ஓடு ஓடு ஓடு, ஆபீஸ் ஓடு. நான் போய் அபிக்குட்டிய பார்க்கணும். இந்த ராம பார்த்தது போதும். இனி என் பொண்ணு கூட நான் விளையாடணும். கிளம்பு. 2 நாளா அவளை தூக்கல, கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல. என் பொண்ணை விட நான் ரொம்ப ஏங்கி போயிட்டேன். அதனால நான் என் அபிக்குட்டிய தூக்கிட்டு வரேன். என் ஆபீஸ் போய் ஒழுங்கா ஒர்க்க பாரு. சரிம்மா. அப்புறம் ரொம்ப பசிக்குது, கஞ்சி எல்லாம் சாப்பிட முடியாது, அப்படி இப்படின்னா கஞ்சி சாப்பிட கஷ்டமா இருக்கோ? என்ன சாப்பிடணும்னு தோணுது? அது 3 நாளா சரியா சாப்பிடவே இல்லையா, அதனால ஏதாவது காரஞ்சாரமா பிரியாணி சாப்பிட்டா கூட ஓகே தான். சரி கஞ்சி சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. ஹே ராம், கஞ்சி சாப்பிட்டு மாத்திரை போடுன்னு சொல்றதுக்கு எதுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னு கேட்ட? அது சும்மா தெரிஞ்சுக்கலாமே கேட்டேன். உங்க சக்தி MBBS சொல்லிருக்காரு. அதுபடி இன்னைக்கு கஞ்சி, நாளைக்கு ரச சோறு, அதுக்கு அடுத்த நாள் பருப்பு சோறு. கரெக்டா சாப்பிடு. ராம்.
ராம், இப்படி காலையில எழுந்ததும் உன்னை பார்த்தாதான் மனசுக்கே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் அபிக்குட்டி, அபிமா, இதோ அம்மா வந்துட்டேன். என்ன பார்வை, சீக்கிரம் எல்லாத்தையும் சுத்தமா தூத்து தொடச்சி எடு. இதோ லிக்விட் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டா அளவா போட்டுக்கோ. அப்புறம் இந்த ஜன்னல் டோர் எல்லாத்தையுமே தொடச்சிரு, ஓகேவா? பூமாரி, என்ன நினைச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்ன நினைக்கணும், நாளைக்கு இன்னொரு வீட்ல வாழ போற பொண்ணு, வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் என்னத்தை வளர்த்தீங்கன்னு எங்களை தான் திட்டுவாங்க. ஹலோ, அது உங்களன்னு சொல்லக்கூடாது, எங்க அம்மாவை. எங்க அம்மா எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்குவாங்க, நோ ப்ராப்ளம். ஓ, உனக்கு நோ ப்ராப்ளம், ஆனா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம். ஏன் அத்தைய அடுத்தவங்க திட்டணுமா? அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. ஒழுங்கா இன்னையில இருந்து எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. அப்புறம் கிச்சன்ல 2 நாள் டாமி என்ன பண்றான்னு கூட நின்னு பாரு. 2 நாள் கழிச்சு அப்புறம் நீ தான் சமைக்கிற, புரியுதா? ஹே, என்ன உனக்கு? வீட்டு வேலையை பார்க்க சொன்னா ஓகே, கிச்சன்ல போய் சமைச்சு பாருன்னு சொன்னா கூட ஓகே, ஏத்துக்கிறேன். அது என்ன 2 நாள் நான் டாமி சமைக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கணுமா? அந்த அளவுக்கு என்ன மோசம் நினைச்சிட்டியோ? ஓஹோ, அப்பனா உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, அடுப்பை ஆன் பண்ண தெரியும், சுடு தண்ணி வைக்க தெரியும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண தெரியும், சுடு தண்ணியை இறக்க தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச எனக்கு சமைக்க தெரியாதா? என்ன ஒண்ணு இல்லம்மா, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கல. அப்பனா இன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீயே போய் சம. பூமாரி, போதும், எனக்கு வேலை சொல்ல உனக்கு ரூல்ஸ் கிடையாது. யார் சொன்னா? எனக்கு தான் ஃபுல் ரூல்ஸ் இருக்கு, நான் உன் அண்ணி, மறந்துடாத. சரி, மறக்காம இருக்க. நீ என்ன பண்ண? இல்ல, அண்ணின்னு உரிமையா சொல்றேல. அண்ணி இந்த நாத்தனாவுக்காக என்ன செஞ்ச? அது வந்து அது ஹாசினி. என்ன செஞ்ச? அது நான் என்ன உன பாடம் எடுத்துட்டு இருக்க? இல்ல, நான் உனக்கு எல்லாமே பார்த்து ஹாசினி, நான் உனக்கு எல்லாமே செய்யதான் செய்வேன். எல்லாமே செய்வியோ? அதெல்லாம் செய்வேனே, என்ன வேணாலும் செய்வ. செய்வேன். சரி, ஓகே, எனக்கு பதிலா வீடெல்லாம் தொடச்சி மாப் போட்டு ஃபுல்லா க்ளீன் ஆக்கிடு. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னம்மா? அனி, எல்லா வேலையும் நீட்டா முடிச்சிடுங்க. ஹாசினி, கோபமா பேசி அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொன்னா நாங்களும் கோபப்பட்டு உன் கூட சண்டை போட்டுவோமா? அது உன்னால கோபமா நடிக்க கூட முடியாது. நான் அப்பனா என்ன மதினி நாத்தனா சண்டை போடலாம் நினைச்சியா? லைட்டா விளையாட்டுக்கு வேணா ஓகே, சீரியஸா சண்டை உனக்கும் போட வராது, எனக்கும் வராது. வராததை எதுக்கு நம்ம புடிச்சுக்கிட்டு? ஹாசினி, உனக்கு கொஞ்ச நேரம் ஏமாத்தலாம் விளையாடலாம் நினைச்சேன். விளையாடலாம் ஓகே, ஏமாத்தலாம் முடியாது. அது எப்படி இங்க வேலை பார்த்துட்டு வாழ போனாதான் உங்க வீட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குமா? அது அப்படியே ஒரு ஃப்ளோல ஓகேதான். பூமாரி, கவலையே படாத, எனக்கு வேலை தெரியல, அங்க போய் நான் என்ன பண்ணுவேனோ அப்படிலாம் நீ கொஞ்சம் கூட worry பண்ணாத, அதெல்லாம் சூப்பரா சமாளிப்பேன். எப்படிமா? அது ஒண்ணு இல்ல பூமாரி, போனதும் என் மாமியார ஐஸ் வச்சுக்குவேன். ஐயோ அத்தை, நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்க இல்ல, அப்படி கொஞ்ச நேரம் டைலாக் போட்டா போதும். எங்க அத்தை ஏற்கனவே இலகன மனசு, இன்னும் கொஞ்சம் இலகி கரைஞ்சிருவாங்க. அப்புறம் எனக்கு என்ன, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அடிப்பாவி. சரிதாமா. ஆமா, இப்ப கல்யாணம் முடிஞ்ச தமிழ் இங்கதான் வேலை பாக்குறான். உங்க அத்தை மாமா ஊர்ல, அவங்க ஊர்ல இருந்து எப்படி வர முடியும்? அவங்களோட வேலையே ஊர்ல தான், எல்லாமே விட்டுட்டு வர முடியுமா? அவங்க இல்லாம நான் முடியவே முடியாது. திடீர்னு கல்யாணம் பேசினா எங்க அத்தைட்ட தான் கண்டிஷன் போடுவேன். என்ன இங்க ஊர்லயே எல்லாரும் செட்டில் ஆயிடலாம், அங்க வெள்ளாம பார்க்க நம்பிக்கையான ஒரு ஆளை விடுங்கன்னு. மாமா வேணா மாசம் ஒருக்க 2 மாசம் ஒருக்க போய் பாத்துக்கிட்டோம், ஆனா அத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட தான். ஏண்டி மாமியா மருமக சண்டையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஐஸ் வச்சுக்குவேன்னு சொன்ன, அதுவும் செய்வேன், டெய்லி சண்டையும் போடுவேன். இங்க மாதிரி உங்கள மாதிரிலாம் கொஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. சரிதாமா, ராஜு மாமாவுக்கு தங்கச்சிங்கிறத நிரூபிச்சிட்ட, போங்க. என்னதான் இருந்தாலும் ஏன் அண்ணி என்ன கூப்பிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ண உரிமையா சொல்லியாச்சு. அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் நானே வீடு துடைப்பதும் நானே, மாப்பு போடுவதும் நானே, வீட்டை சுத்தம் பண்ணுவது எல்லாம் நானே. டேய் சாய்க்குட்டி, உங்க அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் சண்டை போடலாம் நினைச்சேன், முடியல. அப்பா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி இருக்க சொன்னாங்க. வாங்க, நாம போய் கிளம்பலாம். என்னம்மா, என்ன பண்ற? சும்மா தாங்க இருக்கேன், நீங்க எப்போ வருவீங்க? நான் வர லேட் ஆகுமா? என்னம்மா, ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப அமைதியா பேசுற, என்ன போர் அடிக்குதா? அதெல்லாம் இல்ல, சும்மாதான். ஒரு மாதிரி தனியா ஃபீலா இருந்தது. எப்பவும் காலேஜ் போவேன், காலேஜ் லீவுனா பொதுவா நீங்க வீட்ல இருப்பீங்க, இல்ல நந்தினி சிவானி யாராவது வருவாங்க, அப்படியே டைம் போகும். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் வீட்டுக்கு வரணுமா?
அதெல்லாம் இல்ல என்னம்மா? திரு, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. எங்க வீட்ல கொண்டு போய் விடுறியா? ஏய், என்ன திடீர்னு? தெரியலங்க, இன்னைக்கு காலையில இருந்து அம்மா நினைப்பா இருக்கு. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போறீங்களா? வாசுகி, நான் வர நைட் ஆயிடும். இப்போவே சாயங்காலம் ஆயிடுச்சு. இனிமேல் எப்படி போறது? வேணா நாளைக்கு தான் கொண்டு போய் விடவா? ம், சரி திரு. வாசுகி, நாளைக்கு கண்டிப்பா போலாம். காலையில கிளம்பிரு. ம், சரி திரு. வச்சிரவா? ம், வச்சிருங்க. வாசுகி, வாசுகி, அத்தை. ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரவா? எல்லாத்தையும் பழத்தை கட் பண்ணி கொண்டு வரவா? இல்ல அத்தை, அதெல்லாம் வேணாம். ஏமா, மதியம் சாப்பாடு சாப்பிட்டதோட இருக்க, சாயங்காலம் ஆயிடுச்சுல, ஏதாவது சாப்பிடு. இல்ல அத்தை, இருக்கட்டும், எனக்கு பசிக்கல. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. திரு கிட்ட பேசுனியா? ம், என்ன எதுவும் சொன்னானா? இல்ல அத்தை, நான் தான் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டேன். காலையில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஓ அப்படியா? என்னம்மா காலையிலன்னு சொன்னதும் அப்செட் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. இப்ப எதுக்கு வரலன்னு சொன்னா? வேலை இருக்கான் அத்தை, வீட்டுக்கு வர நைட் ஆகும்னு சொன்னாங்க. சரி வா. எங்க அத்தை? உங்க அம்மாவை பார்க்க அத்தை. நான் கூட்டிட்டு போறேன், வா. ஐயோ, இருக்கட்டும் அத்தை, நாளைக்கு தான் இவங்க கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு நான் போய்க்கிறேன். என் மருமக ஆசைப்பட்டுட்ட. என் மருமக ஆசைப்படுறத விட மாசமா இருக்க மொத்தல எல்லா பொண்ணுங்களுக்கும் தோணும், அம்மா பக்கத்துல இருக்கணும், அம்மாவை பார்க்கணும். அது நீ ஏன் நினைக்கிறத விட அது ஒரு உணர்வுமா. யாரும் நினைக்காம இருக்கவே முடியாது. அம்மாவை நினைச்சிட்டு பார்க்கலாட்டி எப்படி? வா, நான் கூட்டிட்டு போறேன். திரு நைட்டு வரவங்கள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இல்லைன்னா நீ உங்க அம்மா கூட இருக்கணும்னாலும் இரு. நாளைக்கு திருவ கூப்பிட வர சொல்றேன். இல்ல அத்தை. அத்தை. ஆமா, கிளம்பு. இல்ல அத்தை, இருக்கட்டும். ஏற்கனவே இவங்க வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது இல்லாம இவங்க பேச்ச மீறி வேணாம் அத்தை, நாளைக்கு இவங்களே கூட்டிட்டு போவாங்க. ஹே, நாம 2 பேரும் ஆட்டோல போலாம். ஆட்டோல போறது ஒண்ணும் தப்பு இல்ல. திரு கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்ல அத்தை, இவங்க பேச்ச மீறி. சரிதான், திரு பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டேங்கிற. அம்மாவை பார்க்க முடியலன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. என்ன பண்ணலாம்? இருக்கட்டும் அத்தை, அது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அத்தை, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்லம்மா, சமையல் வேலை அப்புறம் ஆரம்பிச்சா போதும். உனக்கு சும்மா இருக்கறனால அச்சலாத்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேணா நைட்டு டின்னருக்கு நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணலாம். ஓகேவா? சரிங்க அத்தை. திருதாமா கூப்பிடுறான். திருவா? என்னம்மா எனக்கு கால் பண்றா? தெரியல அத்தை, பேசுங்க. திரு? அம்மா, வேலையா இருக்கீங்களா? இல்லையா, சும்மாதான் இருக்கேன். என்ன திரு? அம்மா, வாசுகி கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஃபோன் பண்ணா. அவளோட அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா. நான் நேத்து ரொம்ப நேரம் வீட்ல இருந்துட்டேனா, சிவானிய பார்க்க போனேன். வேலை ஃபுல்லா பெண்டிங் நிறைய இருக்குமா. இன்னைக்கு கண்டிப்பா நான் நைட்டு வர 10 மணியாவது ஆகும். சரியா? அதனால நீங்க வாசுகிய அவங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போயிட்டு வாரீங்களா? கூட்டிட்டு போங்க. அவ அங்கேயே இருக்கணும்னு சொன்னா ஓகே, இருக்கட்டும். நான் நாளைக்கு கூப்பிட்டுக்கிறேன். இல்ல கூட வரணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் பார்த்து ஆட்டோல கூட. என்னம்மா? இல்லையா, உனக்கு ஃபோன் பண்ணத சொன்னா. அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிறதையும் சொன்னா. நான் முதையே சொன்னேன், வாமா நான் கூட்டிட்டு போறேன்னு. இல்ல வேண்டாம் அத்தை, திரு பேச்ச மீறி எப்படி போறது அப்படி இப்படின்ட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப பாரு, நீயே போன் போட்டு அதைத்தான் சொல்ற. ஓ அப்படியா? இல்லம்மா, மனசு கேட்கல. வேற எதுவும் கேட்டிருந்தா கூட நான் மறுத்திருப்பேன். அம்மாவை பார்க்கணும்னு சொல்றா, அதான் மனசு கேட்கல. சாதனாவை தனியா விட்டுட்டு போக வேண்டாம், அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. சரியா? உங்களுக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே? அடி வாங்க போற. என் மருமகளுக்கு நான் செய்யறேன், இதுல என்ன இருக்கு? நான் அவளை கூட்டிட்டு போறேன், நீ பாத்து கவனமா வீட்டுக்கு வா. சரிங்கம்மா. வாசு கிட்ட சொல்லிருங்க நான் போன் போட்டேன்னு. சொல்லிடுறேன். வச்சிடுறேம்மா. என்னம்மா, இப்ப போலாமா? அத்தை. ஓ மனசு அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கான். சரி வா, கிளம்பு. சாதனா சிஸ்டத்துல உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் எழுந்தே வரல. அவளையும் கிளம்ப சொல்றேன். போயிட்டு நீ நைட்டு அங்க தங்க போறியா? இல்ல அத்தை, நான் உங்க கூடயே வந்துடுறேன். சரிம்மா. ட்ரெஸ் ஏதாவது மாத்த போறியா இல்ல? இதேதான் அத்தை, அப்படியே கிளம்பலாம். சரி, நான் அப்பனா சாதனாவை கூட்டிட்டு வரேன். திரு, நீ எனக்காக அம்மா வீட்டுக்குன்னு கேட்டா நீ விட மாட்டேன்னு நினைச்சேன் திரு. ஏன்னா நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னியா, அதனால. ஆனா நீ இப்படி அத்தைக்கு ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ்டா. முத்து, அந்த சிவகாமி எதுவும் வரல இல்ல? வரல. நீ பேசு, அவ வந்தா நான் உடனே சொல்றேன். ஹலோ சார். வள்ளி, சொல்லுங்க வள்ளி. என்ன இந்த டைம் கால் பண்ணிருக்கீங்க? வீட்ல இல்லையா? ஐயோ சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் வீட்டுக்கு வந்தா. சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன வள்ளி?
ஆபீஸ இழுத்து மூடி பெரிய பூட்டா போட்டுட்டு வந்திருக்கா. என்ன? ஆமா சார். என்னமோ எல்லாரும் வேலைக்கு வரலையாம். ஏதோ வேலைக்கு ஆர்டர்லாம் வருமாமே, அதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சாம். இனி அவ்வளவுதான், ஆபீஸ்க்கே போக முடியாது அப்படின்னு ரொம்ப புலம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தா சார். அப்படியா? ஆமாங்க. நான் கூட இந்த டைம்ல அவங்க புருஷனை பத்தி பேசினா கொஞ்சம் மனசு மாறுவாங்க, அவங்க கூட சேர ஒரு வாய்ப்பா இருக்கும்னு அவங்க வீட்டுக்கார பத்தி பேசுனதுக்கு செருப்பு எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. செருப்பா? ஆமா சார். இன்னும் இந்த அம்மாவுக்கு கொழுப்பும் குறையல, திமிரும் குறையல. இது இன்னும் எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தாது. வள்ளி, அவங்க திருந்துறாங்க, திருந்தாம போறாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்ல. நீ ஆளை மட்டும் பாத்துக்கோ. சரி சரி சார், நீங்க இப்படி சொல்றீங்கன்னு தான் அதோட பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே போறேன். லேட்டு தனமா பேசிட்டு கேலி கிண்டல் அடிச்சுட்டு நான் ஆளை பாத்துக்கிறேன் சார். ஓகே வள்ளி, அது போதும். அப்புறம் எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி சார். வள்ளி வள்ளி வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ சார், வாராளாம். வச்சிடறேன். ஆ ஆ ஆ. எங்க? இந்த ரூம்க்கு வர்ற மாதிரி பக்கத்து ரூம்க்கு போயிட்டா. ஏன்யா? சரி சரி, சார் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு, ஆளை பாத்துக்கோனாரு, அவ்வளவுதான். இவளை பார்த்து சரியா போச்சு. வள்ளி, ஆனாலும் நம்ம சும்மா விடக்கூடாது. இவளுக்கு இவ்வளவு அடிபட்டும் அந்த மனசு வர மாட்டேங்குது பாத்தியா? நம்ம தப்பு பண்ணிட்டோம், திருந்தணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் இவளுக்கு வராதியா? இல்ல நாம வர வைக்கணும். எப்படி? ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஷாக்கு ட்ரீட்மெண்டா? ஆமா வள்ளி, அப்பதான் இவள மனசு மாறுவான்னு நினைக்கிறேன். இவளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே மாற போறா. சரி, அதை விடு. நம்மளால முடிஞ்சது நாம ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலாம், அத சொல்லு. என்ன பண்ணலானா?